நீங்களே செய்யுங்கள் கவன் அல்லது கவட்டை கருவி. தேவையான பொருட்கள்: 6 முதல் 8 ஐஸ்கிரீம் குச்சிகள், 4 ரப்பர் பேண்டுகள், ஒரு பிளாஸ்டிக் கரண்டி. ஐந்து ஐஸ்கிரீம் குச்சிகளை ஒன்றாக அடுக்கி 2 முனைகளையும் ரப்பர் பேண்டுகளால் கட்டவும். மேலும் 2 குச்சிகளை எடுத்து அவற்றின் ஒரு முனையை சுற்றி ஒரு ரப்பர் பேண்டை இறுக்கமாக கட்டவும். கட்டப்பட்ட 2 குச்சிகளுக்கு இடையில் 5 குச்சிகள் கொண்ட அடுக்கை செருகி ஒரு சிலுவை வடிவத்தை உருவாக்கவும். காரணம்: காந்தத்தால் ஊசியை தேய்ப்பது உலோகத்திற்குள் இருக்கும் காந்த களங்களை ஒரே திசையில் சீரமைக்கிறது. இதனால் அது ஒரு தற்காலிக காந்தமாக மாறுகிறது. தண்ணீரில் மிதக்க விடும்போது மிதக்கும் ஊசி சுதந்திரமாக சுழன்று பூமியின் காந்தப்புலத்துடன் தன்னை இணைத்துக் கொள்கிறது. இதன் விளைவாக அது வடக்கு மற்றும் தெற்கு திசைகளை காட்டுகிறது. இது ஒரு உண்மையான திசை காட்டியைப் போலவே செயல்படுகிறது. மேல் குச்சியில் ஒரு பிளாஸ்டிக் கரண்டியை ரப்பர் பேண்டை பயன்படுத்தி இணைக்கவும். இது உங்கள் ஏவுகணையாக இருக்கும். கரண்டியில் ஒரு சிறிய மென்மையான மற்றும் பாதிப்பில்லாத பொருளை வைத்து அதை அழுத்தி அனுப்பவும். அது போறத நான் காட்டணும். இல்ல அது எங்க போச்சுன்னு காட்ட வேண்டாம். இங்கேருந்து எங்கேயோ போயிருக்குன்னு காட்டினா போதும்.